உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எழுந்துரு நிஷா, சீக்கிரம் எழுந்துரு. எனக்கு ஆதி பொண்டாட்டி யாருன்னு தெரியணும். அவ இருக்கிற வரைக்கும் என்னால நிம்மதியா ஆதி கூட இருக்க முடியாது. சீக்கிரம் எழுந்துரு நிஷா. அவளை பத்தி யோசிச்சு யோசிச்சு எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. சீக்கிரம் எழுந்து வந்து அவ யாருன்னு காட்டு நிஷா. எல்லாம் சரியா நடந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கும் போது இப்ப கல்யாணம் நின்னு போச்சு. அடுத்த தப்பு நடக்கிறதுக்குள்ள எனக்கு ஆதி பொண்டாட்டி யாருன்னு தெரியணும். சீக்கிரம் எழுந்துரு நிஷா. செத்துட்டான்னு நினைச்சவ திரும்பி வந்து என்ன கொன்னுகிட்டு இருக்கா. தயவு செஞ்சு எழுந்து வாயே நிஷா. என்னாச்சு பிரியா? இன்னைக்கு எனக்கு பர்த்டே. அதுக்கு எதுக்கடி உம்முன்னு இருக்க? நான் கேக் வாங்கிட்டு உங்க எல்லாருக்கும் கொடுக்கலான்னு வந்தேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் நம்ம ஆதி சாருக்கும் மித்ரா மேடம்க்கும் கல்யாணம் நின்னு போயிடுச்சாமே. இவ இப்ப இந்த கேக்க சாப்பிடலாமா வேணாமான்னு தான் குழம்பி போயிருக்கா. ஐஸ்கிரீம் கேக்க ரொம்ப நேரம் சாப்பிடாம வச்சிருந்தா மெல்ட் ஆயிடும். என்ன பாரதி நீயும் சிரிக்கிற? இங்க பாரு பிரியா, நேத்து தான் கல்யாணமே நின்னு இருக்கு. அதனால அவங்க இன்னைக்கு கண்டிப்பா ஆபீஸ்க்கு வர மாட்டாங்க. இதுக்கு தான் நான் உன்கிட்ட சொன்னேன். ஐஸ் கேக்கா? சார் ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ சார். அப்புறம் என்ன சாப்பிடு. பாரதி சரி சரி சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸ்டாக் லிஸ்ட்லாம் என்ட்ரி போட்டு எடுத்துட்டு வாங்க. கண்டினியூ கண்டினியூ. சார், ஸ்டாக் லிஸ்ட். பாரதி, நேத்து என் கல்யாணம் நின்னு போச்சு தெரியுமா? தெரியும் சார். தெரியுமா? ஓ, அதான் கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணீங்களா? ஆமா. இல்ல 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 அது இல்ல, நான் ஒர்க் கான்சென்ட்ரேஷன்ல ஆமான்னு சொல்லிட்டேன். சாரி சார், சாரி. ஐஸ் கேக் நல்லா இருந்துச்சா? சாரி. சரி, இந்த ஃபைல் எல்லாம் எடுத்துட்டு போய் சுதாகர் கிட்ட சைன் பண்ணிட்டு வாங்க. ஓகே சார்.
சார் சைன். ஆ எங்க போனாலும் என் முன்னாடி வந்து நின்னுகிட்டு இருக்காளே. ச்சே. பாரதி, இன்னைக்கு ஏதாவது முக்கியமான மீட்டிங்ஸ் இருக்கா? இருந்துச்சு சார், ஆனா நான் போஸ்ட்போன் பண்ணிட்டேன். தேங்க்ஸ் பாரதி. சார், ம் நான் ஒன்று சொன்னா தப்பா எடுத்துக்காதீங்க. சொல்லுங்க பாரதி. மித்ரா மேடம் சிச்சுவேஷன் எனக்கு புரியுது. இருந்தாலும் இப்படி அவங்க அப்செட்டா இருக்கிறத பார்க்க ஒரு மாதிரியா இருக்கு சார். வேணும்னா ஒரு சேஞ்சுக்கு எங்கேயாவது அவுட்டிங் போயிட்டு வர சொல்லுங்க சார். மைண்டும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். ஹலோ, உங்ககிட்ட இப்ப நாங்க அட்வைஸ் கேட்டோமா? வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு போ. தேவையில்லாம என் விஷயத்துல தலையிடாத. மித்ரா, என்ன இது? அவங்க உனக்காக தானே பேசுறாங்க, அப்புறம் எதுக்கு டென்ஷன் ஆகுற? பரவாயில்ல சார், அவங்க மேரேஜ் நின்ன வருத்தத்துல இருக்காங்க. எனக்கு புரியுது. அவ மேரேஜ் நின்று போனதுக்காக மட்டும் அப்செட் ஆகல பாரதி. அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தி தலையில் அடிபட்டு கோமாவுக்கு போயிட்டா. அதை நினைச்சுதான் அவ ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. காலையில கூட ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிட்டு வந்தா. இப்போதைக்கு அவ கியூர் ஆகுற மாதிரி தெரியலன்னு டாக்டர் சொல்றாங்க. அதான் அவ இப்படி இருக்கா. என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? அதை தெரிஞ்சுக்கிட்டு இப்ப என்ன பண்ண போறீங்க? அவளுக்கு யார் பண்ணி கூட்டிட்டு வர போறியா? என்னால கியூர் பண்ண முடியாது மேடம், பட் எங்க ஊர்ல அதை கியூர் பண்றதுக்கு ஒரு இடம் இருக்கு. என்ன பாரதி சொல்றீங்க? ஆமா சார், எங்க காஞ்சிபுரத்துல ஒரு கேரள வைத்தியசாலை ஒன்னு இருக்கு. எல்லாமே மூலிகை வைத்தியம் தான். அங்க இந்த மாதிரி கோமா பேஷண்ட்ஸ நிறைய பேரை கியூர் பண்ணிருக்காங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.